உண்மையிலே செம்மையாக இருக்குது. ஹாய் ஹபிபீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து லாங் வீடியோஸ் போட்டு. பொதுவாக நம்ம வந்து லாங் வீடியோஸ் ப்ரிஃபர் பண்ணுறதே இல்லை. ஏன் அப்படின்னா, லாங் வீடியோஸ் போடுற அளவுக்கு நமக்கு வந்து கண்டென்ட் அவ்வளோவா இருக்காது. டெய்லி ரூட்டீன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா, ரூட்டீனை வந்து நம்ம வாழ்க்கையில் ரூட்டீன் அந்தளவுக்கு சுவாரஸ்யம் எதுவுமே இருக்காது. எந்திரிப்போம், ஆஃபீஸ் போவோம், மறுபடியும் வருவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம். ஸோ இதுதான் நம்ம ருட்டீன் வாழ்க்கையை தவிர்த்து சுவாரஸ்யமே இருக்காது நம்ம லைஃப்பில். ருட்டீன் லைஃப்பில் சுவாரஸ்யமே இருக்காது. எப்போயாவது வெளியே போனால், எப்போயாவது சாப்பிட போனால், ஏதாவது ஹோட்டலுக்கு போனால், அப்படி தான் நம்ம வந்து வீடியோ எடுப்போமே தவிர்த்து டெய்லி ருட்டீன் வந்து நம்ம போட மாட்டோம். ஸோ இன்றைக்காக எதுக்காக அந்த ருட்டீன்னா, இன்றைக்கி எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வேப் வாங்கலாம். ரொம்ப நாளாக நமக்கு வந்து வேப் வாங்கணுன்ட்டு ஆசை. வேப்பு, ஷீஷா இந்த மாதிரி வாங்கணுன்ட்டு ஆசை. நான் ஒவ்வொரு வாட்டியும் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது ஏர்போர்ட்லேருந்து தான் வாங்கிட்டு போவேன் டியூட்டி ஃப்ரீயில். ஸோ இங்கே நம்ம ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு என்ன வேப் இருக்குது, என்ன ஃப்ளேவர் இருக்குது, என்னென்ன இதெல்லாம் இருக்குது, எவ்வளோ விலையெல்லாம் இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு வேப் வாங்குவோம். அது அப்படியே உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இப்போ வீடியோ எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் ஸ்மால் வீடியோ தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம போவோம், போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே போகலாமா? இங்கே தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் இருக்குது, நம்ம வந்து பின்னாடி இருக்குது. போயிட்டு பேக் எடுக்கிறோம். வண்டி யாராவது பின்னாடி வந்தானுங்கன்னா கொஞ்சம் உஷாராக பார்த்துடுங்க, இல்லைன்னா வந்து அடிச்சிடவானுங்க. கிளைமேட் பாருங்களேன், கிளைமேட் செம்மையாக இருக்குது. இன்றைக்கி 2 நாளாக சவுதியில் நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி அருமையாக இருக்குது கிளைமேட்டு. ஸோ இந்த கிளைமேட்டுக்காக தான் நம்ம வந்து வேப் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். வேப் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம், நல்லாயிருக்கும். தீபை பொறுத்த வரைக்கும் ஒழுங்காக பேசணும். பேசினா வாய் உள்ள புள்ள பிழைச்சிக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி யூடியூபை பொறுத்த வரைக்கும் பேசினா நல்லா இருக்கும். நம்ம எங்க பேச மாட்டாங்க ரொம்ப. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பழைய ஆட்கள் உங்கள் பெல் ஐக்கான நோட்டிஃபிகேஷன் அழுத்தி விட்டுக்கோங்க. ஏன்னா வீடியோ வந்துச்சுன்னா வியூஸ் போகலை. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் பார்ப்பீங்கள்ல, போங்க பாஸ், பார்ப்பீங்கள்ல. ஸோ அதனால தான். ஸோ இப்போ நம்ம வேப் வாங்க போகிறோம். வேப் நம்ம லக்கி இருக்குல்ல, லக்கிக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த வேப் ஷோரூம். அதாவது ஒரு சின்ன ஒரு கடை மாதிரி தான் இருக்கும், ஒரு பக்காலா மாதிரி தான் இருக்கும். அங்கே போயிட்டு வேப் வாங்கலாம். இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டுக்கு ஒன்று நான் வாங்கி கொடுத்தேன். அவர் ஊருக்கு போனார், லாஸ்ட் மந்த் தான் ஊருக்கு போனாப்புல. ஃப்ரெண்டு இல்லை, ஆஃபீஸ் கொலீக்கு. ஊருக்கு போனப்போ அவருக்கு ஒரு வாங்கி கொடுத்தேன். 55 ரியால், ஆப்பிள் ஃப்ளேவரு. ஸோ இன்றைக்கி நம்ம போய் என்ன ஃப்ளேவர் இருக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து ஸ்ட்ராபெரி பிடிக்கும் ரொம்ப. அந்த ஃப்ளேவர் நம்ம பார்க்காம போயிருந்தோம்னா அவ்வளோதான், நினச்சிருப்போம். இந்த மலையில் நம்ம நின்றுக்கிட்டு இன்சூரன்ஸு யார் நஜம் வர வரைக்கும் நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். போங்க பாஸ், பாஸ் போங்க, யாரும் இல்லை, போங்க போங்க. ஓயண்டா வீணா போனோம். போகலாம் போகலாம் போகலாம். வரத்துக்கு நம்ம திரும்பிடுவோம். ஓகே ஓகே ஓகே, இப்படி போகணும். இப்படி போயிட்டு தான் அங்கே வாங்கணும் வேப். இது வந்து ஒரு காலத்தில் சரியான ரெஸ்டாரண்ட்டு. இது இங்கே இந்த பின்னாடி இருக்குது, ராசின்னு சொல்லிட்டு செம்ம ரெஸ்டாரண்ட் ஒரு காலத்தில். அது இப்போ மூட்டு போயிட்டாங்க. நம்ம ராமநாதபுரத்துக்காரவங்க இப்போ அந்த இடத்த கேரளாக்காரங்க வாங்கி மச்சிலி கிங்டம்னு பேர் வச்சுருக்காங்க.
மச்சிலி கிங்டம்னா மச்சிலினா மீன், மீன் கிங்டம். சுறா, புட்டு, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் மீன் கிங்டம், மச்சிலி கிங்டம். வந்துட்டோம். இது வந்து ஒரு பேங்க்கு இந்த சைடில் இருக்குது பாருங்கள். இந்த சைடில் பேங்க் இஸ் சோதி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் நமக்கு அக்கௌண்ட் இருக்குது. பார்க்கிங் கிடச்சா நல்லாயிருக்கும். பார்க்கிங், எஸ் பார்க்கிங் கிடச்சிடுச்சு. ஓகே பேபி, எஸ். இதுதான் அந்த கடை, நான் சொன்ன கடை, இந்த வேப் கடை. இதுதான் இந்த ஆப்போசிட்டில் தெரியுது பார்த்தீங்களா, கார்பன் பிளாக் வேப்பர். நம்ம வந்து போய் செக் பண்ணுவோம். ஓகே, நம்ம உள்ளே போயிட்டு என்ன விலை எவ்வளோ விலை எல்லாத்தையும் நம்ம விசாரிச்சுட்டு நமக்கு ஒரு வேப் ஒன்று வாங்கிட்டு நம்ம வருவோம். ஓகே, வாங்கிக்கலாம். இதுதான் ஷீஷா. இதில் நம்ம வந்து மேலே அந்த ஃப்ளேவர் வச்சு இதில் தண்ணி ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணி இந்த பக்கம் ஒரு பைப்பு இந்த பக்கம் ஒரு பைப் போட்டு மேலே அந்த ஃப்ளேவர் வச்சு டேஸ்ட் பண்ணுவாங்க. இது விலை கேட்டேன். விலை எப்படி நம்ம ஊர் காசுக்கு 15,000 சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்குலாம் நம்ம வந்து வாங்கி பண்ண முடியாது. ரொம்ப லோ விலையில் ஏதாவது தான் காட்டேன்னு பார்க்குறேன். இது வந்து அந்த பகூர் சொல்லுவாங்கள்ல, அந்த டேஸ்ட் ஃப்ளேவர் அது. அப்படியே இது வந்து வேப்பு, அப்புறம் சீஷா. சின்ன சீஷாவே நம்ம ஊர் காசுக்கு எப்படியும் ஒரு 10,000 ரியால் வருது. ஸோ சரி, சீஷாலாம் வாங்கி அடிச்சுட்டு இருக்க முடியாது. அதுக்கெலாம் வந்து எப்படியும் ஒரு 4-5 பேர் இருந்தால் தான் அது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். நம்ம வந்து வேப் மட்டும் தானே வாங்க வந்தோம். இந்த வேப் வந்து டோட்டலாக வந்து 12,000 பஃப்ஸாக 88 ரியால் சொன்னாங்க. 88 ரியால் நம்ம ஒரு காசுக்கு எப்படியும் ஒரு 2,000 இருக்குன்னு நினைக்கிறேன். கால்குலேட் பண்ணலை. ஸோ இதுதான் அந்த வேப் ஷாப். இது ஒவ்வொரு ரேக்கு வந்து ஒவ்வொரு அதாவது குவான்டிட்டி மாதிரி வச்சுருக்காங்க. 3000 பஃப்ஸு, 4000 பஃப்ஸு, 5000 பஃப்ஸு, அந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஷீஷா தான் சொல்லலை, பைப்பு. இந்த பைப்பு தான், இந்த பைப்பு அதில் சொருவி நம்ம வந்து டேஸ்ட் பண்ணோம். ஒரு நாள் நம்ம வந்து ஷீஷா வந்து கடை வச்சு காஃபி ஷாப்பில் கொடுக்குறாங்க. 55 ரியால் தான், அன்லிமிட்டெடு. அங்கே போய் ஒரு நாள் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணுவோம். இது வந்து அந்த மேலே வைக்கிற அந்த ஃப்ளேவர் மேலே வைக்கிற அந்த ஏதோ ஒன்று எனக்கு சரியாக தெரியல. நான் ரொம்ப நாள் ஆச்சு, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது பண்ண ஷீஷா யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது ஒன்றா பண்ணது. இப்போ அதெல்லாம் விட்டு போச்சு எல்லாமே. நம்ம வேப் வாங்கிட்டு நம்ம போகிறோம். வேப் ஸ்ட்ராபெரி ஐஷே கம்சீன் அரபி கம்சீன். ஐயோ டிஸ்போசபிள். கம் பஃப் strawberry كم سعرها؟ كم هذا 65 عربين 50 كده. لا لا ايوه 65 ما فيها strawberry. هذا كله 50. في واتر ميلون نايس، بلو راسبيري، مانجو. جيب مانجو. نيكوتين كم؟ شوف هو شوف انا نيكوتين كم؟ نيكوتين كم؟ ما بغنى نيكوتين 20 50. كم بف؟ 3,000. اوكي كويس ولا كيف؟ كويس. هذا في ستrawberry سيم اوه حق 50 نيكس تاني 50 ثاني مانجو ثاني في بيري. اوكي ثاني مينت كولا ما يبقى بس مانجو منت بيري. فانيلا كافي. لا كافي ما في واتر ميلون. هذا ايش؟ واتر ميلون. ايوه جيب واتر ميلون. تمثيل வேப் ஒரு வழியாக வாங்கியாச்சு. இந்த வேப் 3000 பப்ஸா டிஸ்போசபிள் யூஸ் அண்ட் த்ரோ போட்டு நம்ம வந்து வாங்கி வச்சுக்க. இது நம்ம வாங்கின வந்து வாட்டர் மெலன் ஃப்ளேவரு. ஏன் அப்படின்னா ஸ்ட்ராபெரி இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம வந்து வாட்டர் மெலன் ஃப்ளேவர் வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம். 3000 பப்ஸா 3000 பப்ஸு பப்ஸ் இல்லை பஃப் 3000 பஃப் வந்து வரும். எப்படியும் ஒரு 2-3 மாதம் வரும்னு நினைக்கிறேன் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. வாவ்
ஓ ப்ராடக்ட்டே செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கீழே சைடில் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. பா ஸ்மெல்லு செம்மையாக இருக்குங்க. வாட்டர் மில்லன் ஸ்மெல்லு அற்புதமாக இருக்குது. நான் மேங்கோ வாங்கலான்னு பார்த்தேன், ஆனால் மேங்கோ சரி வரேன்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன். ஏன்னா மேங்கோ வந்து இப்போது வெயில் சீசனு, ரொம்ப நமக்கு வந்து ஹீட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து இப்போ வாட்டர் மில்லன் எடுத்துட்டோம். ஓப்பன் பண்ணிடலாம். பா பா ரொம்ப சூப்பராக இருக்குது. ரைப் வேப்ஸ்ன்னு சொல்லிட்டு வாட்டர் மில்லன் ஃப்ரீஸு அருமையாக இருக்குது. சூப்பர். அப்பா பயங்கரமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை அப்பப்போ தேவைப்படும் போது நம்ம வந்து அடிச்சிக்கலாம். ரொம்ப அடித்தா நெஞ்சுலாம் எரியும். ஸோ ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை, வாங்கிட்டேன். நல்லா இருக்குது, உண்மையிலே சூப்பராக இருக்குது வேப். ஓகே, ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். சொல்லலை, சும்மா சிம்பிள் வீடியோ தான். வந்தோம், வேப் வாங்கிட்டோம், கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கிங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.